வணக்கம் காய்ஸ் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் காய்ஸ். ஓகே, ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுனாக்கா, என்னோடய ஃப்ரெண்ட், ஓகேவா, அவர் ஒரு மலாய்க்காரர், என் ஃப்ரெண்டு. இப்போ எனக்கு கால் பண்ணி, அருண், என்கிட்ட வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், உனக்கு எதாவது பொருள் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நானும் சொன்னேன், ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லாம் ஒரு ஃபீல்டில் இருக்கோம், எல்லாம் கொலெக்டர்ஸ். நாங்கள் வந்து பொருட்களை வாங்கி விற்போம் அந்தமாரி. ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா காய்ஸ், அவரும் போயிட்டார் அந்த இடத்துக்கு. போயிட்டு எனக்கு கால் பண்ணார், இந்தமாரி அருண், ஒரு பொருள் ஒன்று கிடச்சிருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ நானும் சொன்னேன், சரி கொடுங்க, ஃபோட்டோ அனுப்புங்க பார்ப்போம் அப்படி. ஃபோட்டோ அனுப்புனார் காய்ஸ். அப்போ நான் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கேன். ஃபோட்டோ அனுப்பின கையாடி அப்படியே ஆடி போயிட்டேன் காய்ஸ். பா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அந்த பொருளை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேனாக்கா, அவர்கிட்ட சொல்லிவிட்டு, எனக்கு இது கண்டிப்பாக வேணும், நான் இப்போ வந்து இந்தோனேஷியாவில் இருக்கேன், நான் ஜோஹருக்கு வந்த கையாட அவங்கள மீட் பண்ணுறேன், வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் காய்ஸ். அதுக்கு பிறகு வந்தோடனே ஜோஹருக்கு வந்து சேர்ந்தோடனே விறுவிறுன்னு அவர் வீட்டுக்கு போயிட்டு அதை பணம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் காய்ஸ். ஐயோ, உண்மையாக சொல்கிறேன் காய்ஸ், அது கிடைச்ச இடம் அது வந்து ஒரு ஜப்பனீஸ் ஸ்டாப். எப்படின்னா, கொண்டினர்லேருந்து ஜாமாலாம் இங்கே மலேசியாவுக்கு வரும், ஓகேவா காய்ஸ். ஸோ அப்படி இப்படி இங்கே வந்துடுச்சு அந்த பொருள். இந்த பொருள் கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் அவங்க அந்த ஜப்பனீஸ் இந்தியாவுக்கு போயிருக்கணும், சுற்றி பார்க்க போயிருக்கணும், சுற்றுலா போயிருக்கணும். சுற்றுலா போய் அவங்க வாங்கிட்டு அங்கே வச்சுருந்துருக்கணும். அது எப்படி ஆனால் யார்கிட்ட வாங்கினா எதுவும் தெரியல. ஆனால் உண்மையாகவே ரொம்ப ரேரான ஐட்டம் காய்ஸ். இது நான் விற்கல, ஜஸ்ட் இப்படி ஒரு பொருள் இருந்திருக்கு. இது ஒரு விளக்கு, இது ஒரு பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் இந்தமாரி பார்த்ததில்ல, எனக்கு இதுக்கு முன்னுக்கு தெரியாது, பாவை விளக்குன்னு ஒன்று இருக்குது தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், கூகுளெலாம் செக் பண்ணேன். எக்ஸாக்ட்லி வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப பழசு காய்ஸ். இது ரிப்ளிகா இல்லை, திருப்பி செஞ்சு அந்த ரிப்ளிகாலாம் பார்த்து கருப்பாலாம் பூசுவாங்க, அதெல்லாம் இல்லை. இது ஒரிஜினல், ஒத்தென்டிக். ஸோ உங்ககிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இல்லை உங்ககிட்டயாவது யாருக்கு ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னாக்கா சொல்லுங்கள். பார்த்தீங்களா காய்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. இதான் பாவை விளக்கு. இது பிராஸ் காய்ஸ், செம்பு சொல்லுவாங்களே, இது பித்தாளையால் செய்யக்கூடியது. ஆனால் தெரியல, இது ஐம்பொன் சிலையை அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்களா இல்லை வெறும் பித்தாளை மட்டும்தானான்னு தெரியல எனக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் காய்ஸ், சரியான ஹேப்பி. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாண்டு கண்டிப்பாக அந்த காலத்தில் இருந்திருக்காது. ஒன்று அந்த ஜப்பனீஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவர் ஜப்பானுக்கு வாங்கி போன கையோட இதை நிற்க வைக்கிறது, இந்த சிலையை நிற்க வைக்கிறதுக்காக அவர் இதை செஞ்சுருக்கணும். ஏன்னா இந்த வுட் பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் லைக் ஜப்பான் வுட். இந்த கட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸோட வுட். ஸோ இது அவருக்கு செஞ்சுருக்கணும், இந்த இதை செய்ய கொடுத்து செஞ்சுருக்கணும். ஸோ ஆனால் நீங்கள் இந்த சிலையோட அழகை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த முகத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் காய்ஸ். அந்த முகம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப அழகு காய்ஸ். இங்கே பாருங்கள், ஹெவியாக இந்த சிலையோட வெயிட்டும் சரியான வெயிட். பாவி விளக்கு, இங்கே தான் எண்ணெயை ஊற்றி திரியை வச்சு கொளுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கண்டிப்பாக நிறையா சிலைகள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த சிலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. பார்த்தீங்களா காய்ஸ், கிடச்சது ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் காய்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்படி ஒரு சிலையை நான் உண்மையாகவே சொல்கிறேன், பார்த்ததே இல்லை காய்ஸ். ஆனால் கூகுளில் வந்துச்சு, ஆனால் இந்தமாரி ஒரு அழகை பார்த்ததில்லை. இங்கே பாருங்கள், முகத்தை பாருங்கள் காய்ஸ். இது என்ன ஏராவாக இருக்கும், என்ன வருஷங்கள் எப்போ செஞ்சுருப்பாங்க இந்த சிலையை நீங்கள் சொல்லுங்கள். இந்த கட்டிங்கெலாம் பார்த்து இது எத்தனை வருஷம் சிலையாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ். காய்ஸ் இவ்வளோதான் காய்ஸ், தேங்க்யூ.